ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் ஷலோம். நம்முடைய வேதாகம தியானத்தில் இன்று பிலமோனுக்கு எழுதின நிருபத்தை குறித்து தியானிக்கவிருக்கின்றோம். இந்த பிலமோனுக்கு எழுதின நிருபத்தை எழுதியது யார்? பவுல்தான் இதையும் எழுதினான். தயவு செஞ்சு கவனிக்கணும். பவுல் எழுதின நிருபங்களிலே 4 நிருபங்கள் முக்கியமாக சிறைச்சாலையிலிருந்து எழுதின நிருபங்களாக அழைக்கப்படுகின்றது. எபேசியருக்கு எழுதின நிருபம், பிலிப்பியருக்கு எழுதின நிருபம், கொலோசையருக்கு எழுதின நிருபம், தொடர்ந்து பிலமோனுக்கு எழுதின இந்த நிருபம். இந்த 4 நிருபங்களுமே கூட சிறைச்சாலையிலிருந்து பவுலால் எழுதப்பட்டதாக அழைக்கிறார்கள். எனவே இதை சிறைச்சாலையின் நிருபம் என்று கூட சொல்லுவார்கள். ரைட். எப்பொழுது எழுதினான்? கிறிஸ்துவுக்கு பின் 60-61 ஆகிய வருட காலகட்டத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் ரோம பேரரசின் சிறைச்சாலைகளில் இருந்தான். இந்த நிருபங்களை ரோம் நகர சிறைச்சாலையிலிருந்து எழுதியிருக்கிறான். இதிலே எத்தனை அதிகாரங்கள்? ஒரே ஒரு அதிகாரம். பவுல் 14 நிருபங்களை எழுதினான். ஆனால் ஒரே ஒரு அதிகாரத்தோடு கூட இருக்கிற நிருபம் என்பது இது ஒன்று மட்டும்தான். 66 புத்தகங்களிலே இது 57வது புத்தகம். இன்னும் நமக்கு முன்பு 9 புத்தகங்கள் இருக்கின்றன. ரைட். பிலேமோன். ஒரு அழகான கதை சொல்ல விரும்புகிறேன், கவனமா கேளுங்க. பவுல் சிறைச்சாலையிலே இருந்த நாட்களவை. அப்படி பவுல் சிறைச்சாலையில் இருந்த நாட்களிலே அதே சிறைச்சாலைக்கு இன்னும் ஒரு கைதியும் வந்திருந்தான். உங்களுக்கு புரிய வேண்டும் என்பதற்காக ஒரு ஸ்டோரியின் வடிவத்திலே நான் சொல்ல முற்படுகிறேன். எக்ஸாக்டாக இதுதான் நடந்தது என்று நான் சொல்லவில்லை, ஆனால் புரிய வேண்டும் என்று நான் அப்படி சொல்லுகிறேன். அதாவது இந்த பிலேமோன் நிருபத்திற்கு பின்னாலே இருக்கின்ற சாரம்சங்கள் என்னவென்பதை ஒரு கதையைப் போல உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். அப்பொழுது உங்களால் புரிந்து கொள்ள முடியும். ஏனென்றால் அநேக சிறு பிள்ளைகள் இன்று வேதத்தை வாசிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். எனவே இது ரொம்ப ரொம்ப முக்கியம். பவுல் ரோம் என்கிற பட்டணத்திலிருந்த சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருந்தான். அதே சிறைச்சாலைக்கு இன்னும் ஒரு கைதி வருகிறான். இந்த பவுலினுடைய நடத்தைகள், பவுல் செய்கின்ற அந்த ஜெபம், பவுலுடைய நடவடிக்கைகள் இவையெல்லாமே கூட அங்கே வந்த அந்த புது கைதிக்குள்ளே ஒரு தாக்கத்தை உருவாக்கி விட்டது. அப்படி தாக்கத்தை உண்டாக்கினது மட்டுமல்லாமல், கைதியாக வந்த அந்த வாலிபன், கவனிங்க, பவுலின் வாழ்க்கையை பார்த்து அல்லது பவுலின் பிரசங்கங்களை கேட்டு அல்லது அவன் பேசிய வார்த்தைகளை கேட்டு அது அவனுக்குள் ஒரு தாக்கத்தை உண்டாக்கி ரட்சிக்கப்பட்டான். எங்க? சிறைச்சாலைக்குள்ள. அப்படி ரட்சிக்கப்பட்டதற்கு பிறகு சில நாட்களிலேயே அவன் விடுதலை பெற்று போகிறான். அப்போ அந்த வாலிபன் என்ன சொன்னான் என்றால், நான் இப்போ வெளியே போக போறேன், சிறைச்சாலையிலிருந்து விடுதலையாகி போக போறேன். சரி, எங்க போற? நான் கொலோசே என்கிற பட்டணத்துக்கு போலான்னு இருக்கேன். கொலேசேவுக்கா நீ போற? ஆமா, அங்கதான் போறேன். உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? கொலோசே என்கிற அந்த ஊர்ல தான் ஒரு அற்புதமான சபை இருக்கு. அந்த சபையை ஒரு சீஷன், எப்பாப்பிரா என்கிற என்னுடைய சீஷன் தான் அதை ஸ்தாபித்திருக்கிறான். அது மட்டுமல்ல, அது பிலேமோன் என்ற பெயருடைய ஒரு தனவானுடைய வீட்டில்தான் அந்த சபையே நடக்கிறது. அந்த பிலேமோன் இருக்கிறார் அல்லவா, அவரும் கூட நான் பிரசங்கித்த சுவிசேஷத்தை கேட்டு அன்று ரட்சிக்கப்பட்டவர். அங்கிருந்தா, அந்த ஊர்ல நீ வந்திருக்க? ஆமா. அப்போ நீ கொலேசேவுக்கு போறனல்ல? ஆமா. அப்ப பிலேமோன்னு சொன்னல, அந்த சீஷன், அவன் அங்க இருக்கான் இல்லையா? ஆமா. அதான் நீங்க சொன்னீங்கல்ல. நான் ஒரு லெட்டர் எழுதி கொடுக்குறேன், அதை கொண்டு போய் அந்த பிலேமோன் கையில கொடுத்துருவியா? அதான் நான் இப்படி சிறைச்சாலையில் இருக்கிறேங்கிறத தெரியப்படுத்தி அந்த பிலேமோனுக்கு லெட்டர் கொடுக்குறேன், கொண்டு போய் கொடுத்துறியா? அதுக்கு எந்த பதிலும் வரல. என்ன பேச மாட்டேங்கிற? திடீர்னு அப்படி மௌனமா நிக்கிற, என்ன விஷயம்? அப்பவும் எந்த பதிலும் வரல. என்னையா பேசவே மாட்டேங்கிற என்ற பொழுது எதிரில் நிற்கிற அந்த நபர், அந்த வாலிபன் பேச ஆரம்பித்தான். ஐயா, அதாவது உங்ககிட்ட ஆக்சுவலான விஷயத்த சொல்லல. என்னது? நான் அந்த ஊர்ல ஆக்சுவலா திருடி, அதாவது அடிமையா இருந்தேன்னா ஒரு வீட்டில் திருடி தப்பிச்சு ஓடி ரோமா பட்டணத்துக்கு வந்துட்டேன்.
அப்படி ரோமுக்கு திருடிட்டு வந்த பொருளை வித்துக்கிட்டு இருக்கும்போது தான் வசமா மாட்டிக்கிட்டேன். அப்படி மாட்டிக்கிட்டதால தான் என்னை கொண்டு இந்த சிறையில் அடைச்சிருக்காங்க. அது சரி, அந்த ஊர்ல நீ அடிமையா ஒரு வீட்டில் வேலைக்கு இருந்தபோது அங்க திருடி மாட்டிக்கிட்ட அப்படின்னு சொல்றல்ல, அந்த வீட்டில் பொருட்களை திருடி அந்த பொருட்களெல்லாம் கொண்டு ரோம்ல வித்துக்கிட்டு இருக்கிற வேளையில மாட்டிக்கிட்ட, அதனால சிறைச்சாலையில கொண்டு அடைச்சிட்டாங்கன்னு சொல்ற. இப்போ நீ சொன்ன மாதிரி நீ திரும்பவும் அங்கேயே போறன்னு சொல்றதுனால அங்க இருக்கிற என்னோட சீஷனை போய் பாருன்னு சொல்றேன். அந்த பீலமோனை போய் பார்த்து என்ன சந்திச்ச விஷயத்தெல்லாம் அவன்கிட்ட சொல்லு, அவன் ரொம்ப சந்தோஷப்படுவான். ஐயா, ஒரு விஷயத்த சொல்லணும். சரி, என்ன சொல்லு? நான் திருடுனேன்னு சொன்னல, அது வேற யார் வீட்லயோ இல்ல. நீங்க சொன்னீங்களே பீலமோன்னு, அவர் வீட்டில் தான் திருடுனேன். அப்படின்னா என்னோட சீஷனுடைய வீட்டில் தான் நீ திருடுனியா? ஆமாங்க, நான் அந்த பீலமோனையா வீட்டில் தான் இருந்தேன். அவர் வீட்டில் தான் சபை நடக்குங்கிற விஷயம்லாம் எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். அவர் வீட்டில் சபை நடந்தாலும், அந்த வீட்டில் சபை ஆராதனை நடந்தாலும், சபையா எல்லாரும் கூடி வந்தாலும், அந்த வீட்டில் தொடர்ந்து ஜெபம் நடந்தாலும் என்னோட வாழ்க்கை மட்டும்தான் ஏன் மாறல. அந்த பீலமோனையா ரொம்ப நம்பிக்கைக்குரிய ஒரு ஆவிக்குரியவர்னு எனக்கு தெரியும். ஆனா நான் அவர் வீட்டில் வேலை செய்யும் போது தான் ஒரு நாள் இந்த மாதிரி திருடி அங்கிருந்து தப்பிச்சு ஓடி வந்துட்டேன். இப்ப நீங்க என்ன அதே வீட்டுக்கு போன்னு சொல்றீங்க, பீலமோனையாவை பாருன்னு வேற சொல்றீங்க. அவர் என்ன பார்த்தா, என் முகத்தை பார்த்தா என் முகத்திலே காரி துப்பிடுவாரியா? என்னை பக்கத்தில் கூட சேர்க்க மாட்டார். ஏன்னா நான் நம்ப வச்சு துரோகம் பண்ணிட்டு வந்துட்டேன். ரொம்ப அன்பா பார்த்துக்குவாரு, ரொம்ப நல்லவர் அவரு. அப்படிப்பட்டவருக்கு துரோகம் பண்ணிட்டு அவர் வீட்டிலே திருடிட்டு தப்பி ஓடி வந்துட்டேன். இப்ப எந்த விதத்துல நான் போய் அந்த பீலமோன் ஐயாவை சந்திக்க முடியும்? இது கேள்வி. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில சரி, நீ ஒன்றும் பயப்படாத, நான் ஒரு லெட்டர் கொடுக்குறேன். அந்த லெட்டரை எடுத்துட்டு போய் டைரக்டா பீலமோனை போய் பாரு. அவர் ஒன்றும் சொல்ல மாட்டார், திட்ட மாட்டார், துரத்தவும் மாட்டார். இந்த லெட்டரை கொண்டு போய் பீலமோனுக்கிட்ட குடு அப்படின்னு சொல்லி ஒரு லெட்டர் எழுதுனாங்க. அப்படி எழுதின அந்த லெட்டர் தான் இப்ப நாம தியானிக்கிற பிலேமோன். பிலேமோனுக்கு பவுல் எழுதின நிருபம். சில முக்கியமான விஷயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். பிலேமோன் பவுலின் ஊழியத்தால் தான் ரட்சிக்கப்பட்டான் என்று சொல்லுவதற்கான ஆதாரம் பிலேமோனுக்கு எழுதின நிருபத்தின் 19ஆம் வசனம். அதாவது ஒரே ஒரு அதிகாரம் தான் இருக்கு, அதுல 19வது வசனம். பவுலாகிய நான் இதை என் சொந்த கையாலே எழுதினேன், நான் அதை செலுத்தி தீர்ப்பேன். நீர் உம்மைத்தாமே எனக்கு கடனாகச் செலுத்த வேண்டுமென்று நான் உமக்கு சொல்ல வேண்டியதில்லையே. பிலேமோன், உன்னுடைய ஆவிக்குரிய காரியங்களில் நீ எனக்கு கடன் பட்டிருக்கிறாய் என்ற விஷயத்தை சொல்ல வேண்டியதில்லையே. அப்படின்னு என்ன அர்த்தம்? நான் பட்ட பிரயாசத்தினால, என்னுடைய பிரயாசத்தின் பிரதிபலனாக நீ ரட்சிக்கப்பட்டாய். உன் ரட்சிப்புக்கான காரணம் நான் அறிவித்த சுவிசேஷம். சோ என்னுடைய பிரயாசத்தின் பலனாய், ஜெபத்தின் பலனாய் நீ ரட்சிக்கப்பட்டாய். எனவே இந்த விஷயத்திலே நீ எனக்கு கடனாளியாய் இருக்கிறாய் என்று நான் சொல்ல வருகிறேன். இதை உனக்கு சொல்ல வேண்டியதில்லை என்பதைப் போல இந்த நிருபத்தை எழுதுகிறான். ஜாக்கிரதையா கவனிங்க. இந்த பிலேமோனுக்கு எழுதின நிருபத்தின் சாராம்சத்தை நான் கொஞ்சம் ஷார்ட்டா சொல்றேன். கடிதம் எழுதி பிலேமோன் இடத்திலே சொல்லுகிறான், தயவு செய்து ஒனேசீம் என்கிற இந்த உன்னுடைய வேலைக்காரனாய் இருந்தவனை மறுபடியும் சேர்த்துக்கள். ஒரு காலத்தில் உனக்கு இவன் பிரயோஜனம் இல்லாதவன். வாசிக்கலாம் வாங்க. 8வது வசனத்தை வாசிக்கிறேன். ஆகையால் பவுலாகிய நான் முதிர் வயதுள்ளவனாகவும் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் இப்பொழுது கட்டப்பட்டவனாகவும் இருக்கிறபடியால் நீர் செய்யத்தக்கதை உமக்கு கட்டளையிடும்படிக்கு கிறிஸ்துவுக்குள் நான், கவனிங்க, கிறிஸ்துவுக்குள் நான் துணியத்தக்கவனாயிருந்தாலும் அப்படி செய்யாமல் அன்பு நிமித்தம் மன்றாடுகிறேன். என்னவென்றால், கட்டப்பட்டிருக்கையில் நான் பெற்ற என் மகனாகிய ஒனேசேமுக்காக மன்றாடுகிறேன். பவுல் சிறைச்சாலைக்குள் அடைக்கப்பட்டிருந்தாலும் ஆத்தும ஆதாயம், பிரயாணம் பண்ணி கொண்டிருந்தாலும் ஆத்தும ஆதாயம், எப்பேற்பட்ட போராட்டத்துக்குள் இருந்தாலும் சரி ஆத்தும ஆதாயம், பட்டினி கிடக்கிற வேளையிலும் கூட ஆத்தும ஆதாயம்தான். எவ்வளோ அற்புதமான ஊழியக்காரன் பாருங்களேன். ஐயோ, சுவிசேஷத்தை அறிவிக்காவிட்டால் எனக்கு ஐயோ என்கிற அளவில் அவன் வாழ்ந்தான். அந்த சிறைச்சாலையிலும் ஒரு ஆத்மாவை ஆதாயம் செய்து விட்டான். அந்த ஆத்மாதான் ஒனேசீம். அதேபோல பிலிப்பி பட்டணத்திலே சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருந்த வேளையில பவுலும் சீலாவும் ஜெபித்து துதித்து தேவனை ஆராதித்த வேளையில் அந்த ராத்திரியில அவள் செய்த ஜெபத்தின் பிரதிபலனாய் பூகம்பம் ஏற்பட்டது. சிறைச்சாலை கதவுகளெல்லாம் உடைந்தது. அது மாத்திரமல்ல,
சிறைச்சாலையின் அதிகாரி ரட்சிக்கப்பட்டான், சிறைச்சாலை அதிகாரியின் குடும்பமே ரட்சிக்கப்பட்டது. இதெல்லாம் எங்கெங்க நடந்தது? சிறைச்சாலைக்குள் பவுல் அடைக்கப்பட்டிருந்த போது இடம்பெற்ற சம்பவங்கள். எவ்வளவு அற்புதமான ஒரு ஆவிக்குரியவன் அப்போஸ்தலனாகிய பவுல். அவனுக்குள்ள இருந்த சித்தாந்தம் என்னவென்றால், நான் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டிய சமயத்தில் ஒருவேளை நான் சிறைச்சாலைக்குள்ளே அடைக்கப்பட்டிருந்தாலும் அதற்கு பின்னால் தேவன் ஒரு பலமான காரணத்தை வைத்திருக்கிறார், அதனால் தான் சிறைச்சாலையில் அனுமதித்திருக்கிறார் என்று நம்பினானே தவிர, ஆண்டவரே உமக்காக வாழ வேண்டும், வைராக்கியமாய் நிற்க வேண்டும் என்று நினைக்கிற சமயத்தில் ஏன் ஆண்டவர் இப்படியெல்லாம் நடக்குது, ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்கணும்? நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் தூரம் பிரயாணித்து ஊழியம் செய்து பிரசங்கங்களையெல்லாம் செய்து பாவிகளையும் பட்சமாய் திருப்பிக் கொண்டிருந்தால் ஏன் எனக்கு இப்படியெல்லாம் நடக்கிறது என்று ஒரு காலம் கேள்வி கேட்டதில்லை. அது மாத்திரமல்ல, கைதியாயிருப்பதினாலே, என்னுடைய கட்டுக்களினாலே யாராவது வெட்கப்படுவார்களோ என்று நினைத்து, தீமோத்தேயு, என்னுடைய சங்கிலிகளுக்காக நீ யோசிக்காத, கவனே. தன் சீஷர்களுக்கும் அதேதான் அவன் சொல்லுகிறான். நான் சங்கிலிகளால் கட்டப்பட்டிருப்பதினாலே சிறைச்சாலைக்குள்ளே பவுல் அடைபட்டு விட்டான் என்றால் கண்டிப்பா சுகபோகத்தோடு அங்க ஒரு டிவி, ஏசி இப்படியெல்லாம் வச்சு நியூஸ் பேப்பர் எல்லாம் கொடுத்து, இந்த மாதிரி கைதி இல்லைங்க பவுல், இந்த மாதிரி சிறைச்சாலையும் அல்ல அது. பயங்கரமாக இருளால் நிரம்பி இருந்த சிறைச்சாலைகள் அவை. ஒரு சின்ன வெளிச்சத்துக்கான ஜன்னலை தவிர வேறு எதுவும் இருக்காது. காலை கடன்களுக்கு கூட அவஸ்தைப்பட வேண்டி இருக்கும். சாப்பாடு தண்ணி எதுவும் ஒழுங்கா கிடைக்காது. சரியான வென்டிலேஷனே இருக்காது. காத்து கூட வரவே வராது. மனுஷன் அந்த சிறிய அறையிலே அல்லது அநேகர் இருக்கக்கூடிய அந்த சிறிய அறைகளிலே அந்த கூட்டத்தின் நடுவிலே மூச்சு திணற வேண்டி இருக்கும். அந்த சிக்ஷையை அனுபவிப்பதென்பது அசாத்தியம் என்று தோன்ற வேண்டும். அப்பொழுதுதான் மறுபடியும் தப்பு செய்ய மாட்டார்கள் என்ற எண்ணம். நண்பு சகோதர சகோதரிகளே, அப்படிப்பட்ட சமயத்தில் இந்த கடிதத்தை எழுதுகிறான் பிலேமோனுக்கு. நான் கட்டப்பட்டவனா இருக்கையில் நான் பெற்ற பிள்ளைதான் இந்த ஒனேசிம். பாருங்க, கட்டப்பட்டிருக்கையில் நான் பெற்ற என் மகனாகிய ஒனேசிமுக்காக மன்றாடுகிறேன். ஒனேசிமுக்காக மன்றாடுகிறேன். முன்னே அவன் உமக்கு பிரயோஜனமில்லாதவன், முன்பு உன்னை வருத்தப்படுத்தியவன், முன்பு எதற்கும் உதவாதவன், முன்பு உனக்கு நஷ்டத்தை கஷ்டத்தை உண்டாக்கினவன். அதில் சந்தேகமில்லை, அந்த விஷயம் எனக்கு தெரிந்திருக்கிறது. ஆனால் சொல்றான் பாருங்க, இப்பொழுது உமக்கும் எனக்கும் இந்த ஓனேசிம் பிரயோஜனமுள்ளவன். ரொம்ப மாறிட்டாயா. ஒரு காலத்துல அவன் அடிமைதான், ஆனா இப்ப அடிமை இல்ல. ஒரு காலத்துல மாம்சமாவும் அடிமை, பாவத்துக்கும் அடிமை, ஆனா இப்ப அவன் அடிமை இல்ல. இப்பொழுது அவன் நம்முடைய சகோதரன், எனக்கு குமாரன். எனவே தயவு செய்து பிலேமோன் இந்த ஒனேசிமை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ரோம சாம்ராஜ்யத்திலே ரோம சட்டதிட்டங்களின்படி அடிமையாக இருக்கக்கூடிய ஒருவன் திருடினாலோ அல்லது அந்த அடிமைத்தனத்திலிருந்து பெர்மிஷன் இல்லாமல் ஒருவேளை தப்பியோட முயற்சி செய்தால் அவனுக்கு 2 சிக்ஷைகள் விதிக்கப்படும். ஆயுள் தண்டனை விதிக்கப்படலாம், அதாவது ஆயுட்காலம் முழுவதும் சிறைச்சாலையிலேயே இருந்தாக வேண்டும், அல்லது மரண சிக்ஷை. அப்படி என்றால் இந்த ஒனேசிம் மீது ஒருவேளை பிலேமோன் கேஸ் ஃபைல் பண்ணி இருப்பான் என்றால் இவனுக்கு வருகிற தண்டனை எது தெரியுமா? ஆயுள் தண்டனை அல்லது மரண தண்டனை. மரண தண்டனைக்கு ஆளாகி இருக்கிற ஒரு வாலிபனின் தரப்பிலே நின்று பவுல் பேசுகிறான். கவனிங்க, தயவு செய்து இவனை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும். எவ்வளவு கவனமாக தன்னுடைய மனதை வெளிப்படுத்துகிறான்ங்கிறத பாருங்க. 3 விஷயங்களை இங்கே சொல்லுகிறான். கவனிங்க, அன்பு, 2வது மன்னிப்பு, 3வது சமாதானம். நாம் ஜாக்கிரதையாய் அந்த முதல் அதிகாரத்தை பார்த்தால் இந்த 3மே கூட கட்டாயம் அங்கே பவுலால் நினைவுபடுத்தப்பட்டிருக்கிறது. பாருங்க, 4வது வசனம். கர்த்தராகிய இயேசுவினிடத்திலும் எல்லா பரிசுத்தவான்களிடத்திலும் உள்ள உம்முடைய அன்பையும் உம்முடைய விசுவாசத்தையும் நான் கேள்விப்பட்டு என் ஜெபங்களில் உம்மை நினைத்து எப்பொழுதும் என் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செய்து உங்களிலுள்ள சகல நன்மைகளும் தெரியப்படுகிறதினாலே உம்முடைய விசுவாசத்தின் அந்யோன்யம் கிறிஸ்து இயேசுவுக்காக பயன்பட வேண்டுமென்று வேண்டுதல் செய்கிறேன். சகோதரனே, பரிசுத்தவான்களுடைய உள்ளங்கள் உண்மையிலே இளைப்பாறினபடியால்
உம்முடைய அன்பினாலே மிகுந்த சந்தோஷமும் ஆறுதலும் அடைந்து இருக்கிறோம். சொல்றான், பிலேமோன், நீ மிகுந்த அன்புள்ளவன் ஐயா, உண்மையிலே மிகுந்த அன்புள்ளவன். உன்னால் சபையும் சபையில் உள்ளவர்களும் சந்தோஷப்படுகிறார்கள், ஆறுதலை பெற்றுக் கொள்கிறார்கள். என்றால் கவனி, உனக்கும் இந்த ஒனேசிமுக்கும் மத்தியில் ஒரு இடைவெளி ஏற்பட்டு விட்டது. இந்த ஒனேசிம் செய்த துரோகத்தினாலே உன் மனசு காயப்பட்டிருக்கிறது, உன் உள்ளம் உடைந்து போயிருக்கிறது. அந்த விஷயம் எனக்கு தெரியும். ஆனால் இப்பொழுது அந்த ஒனேசிமை நீ அன்புள்ளவனாயிருக்கிறபடியினால் மன்னிக்க வேண்டும். அவன் அங்கே வந்து உன்னோடு சமாதானமாக வேண்டும் என்று விரும்புகிறான். சமாதானமாவதற்கு நீ ஒரு வாய்ப்பு தர வேண்டும். பவுல் இங்கே என்ன செய்கிறான்? அன்புள்ளவனான ஒரு மனிதனிடத்திலே வேலை செய்து கொண்டிருந்த இந்த ஒனேசிம் துரோகமிழைத்து திருடிவிட்டு தப்பி ஓடி வந்து விட்ட போது, அவன் அன்று செய்த துரோகத்தினால், அந்த திருட்டினால் ஒரு நல்ல மனிதனுடைய மனதை காயப்படுத்தி விட்டான். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே பவுல் காயப்பட்டிருக்கிற பிலேமோனுடைய காயத்துக்கு ஆறுதல் சொல்லி, காயத்தை உண்டாக்கி துரோகமழைத்து ஓடி வந்து விட்ட ஒனேசிமுக்கு தேவனுடைய வார்த்தைகளை சொல்லி அவனை திருத்தி, பிரிந்து போயிருந்த இவர்களுடைய பந்தத்தை கிறிஸ்துவின் அன்பினால் இணைத்து சமாதானம் பண்ண முயற்சி செய்கிறான். அன்பான சகோதர சகோதரிகளே, பிலேமோனுக்கும் ஒனேசிமுக்கும் இடையே டிஸ்டன்ஸ் பெருகிவிட்டது. அதற்கான காரணம் என்ன? ஒனேசிம் செய்த தப்பு. அதை பவுல் உணர்ந்து கொண்டு தப்பு செய்தவனை, அவன் யாரை காயப்படுத்தினானோ அவனண்டையிலேயே அனுப்பி, நீ போய் சமாதானமாகிவிடு. அதே சமயத்தில் கவனிங்க, அவன் மனம் திரும்பியிருக்கிறான், அவன் ரட்சிக்கப்பட்டிருக்கிறான். ஒரு காலத்திலே உன்னுடைய வேலைக்காரன், ஆனால் இன்று கிறிஸ்துவின் குமாரன். எனவே அவனை ஒரு வேலைக்காரனாக பார்க்காமல் அவனை உன் சகோதரனாக பார் என்று சொல்றான். பாருங்க 15வது வசனம், அவன் என்றென்றைக்கும் உம்முடையவனாயிருக்கும்படிக்கும், இனிமேல் அவன் அடிமையானவனாக அல்ல, அடிமையானவனுக்கு மேலானவனாகவும் பிரியமுள்ள சகோதரனாகவும் இருக்கும்படிக்கும் கொஞ்ச காலம் உம்மை விட்டு பிரிந்து போனானாக்கும். எனக்கு அவன் பிரியமான சகோதரனானால் உமக்கு சரீரத்தின்படியேயும் கர்த்தருக்குள்ளும் எவ்வளவு பிரியமுள்ளவனாயிருக்க வேண்டும். ஆதலால் நீர் என்னை உம்மோடே ஐக்கியமானவன் என்று எண்ணினால் என்னை ஏற்றுக்கொள்வது போல அவனையும் ஏற்றுக்கொள்ளும். அவன் உமக்கு யாதொரு அநியாயம் செய்ததும் உம்மிடத்தில் கடன்பட்டதும் உண்டானால் அதை என் கணக்கிலே. எதற்காக இப்படியெல்லாம் சொல்றான்? அவன் அதிக நஷ்டத்தை உண்டாக்கியிருக்கிறான், அநேக கஷ்டங்களை உண்டாக்கிவிட்டான், பிசிக்கலா மென்டலா பெரிய நஷ்டம். எனவேதான் பவுல் அங்கே சொல்லுகிறான், அவன் ஏதாவது நஷ்டத்தை உண்டாக்கியிருப்பான் என்றால், அவன் ஏதாவது உனக்கு கடனாளியாயிருக்கிறான் என்றால் அதை என் மீது சுமத்துவிடு, என் கணக்கிலே அதை வைத்துவிடு. இங்க நாம யாரை பார்க்க முடியுது? யோசிச்சு பாருங்க. பவுல் சொல்லுவான், கிறிஸ்துவை பின்பற்றி நான் நடக்கிறது போல நீங்கள் என்னை பின்பற்றி நடவுங்கள் என்று. இங்கே கிறிஸ்துவை பார்க்கிறோமா இல்லையா? பிலேமோன் நியாயப்பிரமாணத்தின் அடையாளம், ஒனேசிம் பாவத்துக்குள்ளான மனிதனுக்கு அடையாளம். நியாயப்பிரமாணம் என்ன சொல்லுகிறது? கட்டாயம் பாவம் செய்த ஒருவன் சிட்சிக்கப்பட வேண்டும். மத்தியிலே கிருபை. பவுல் கிருபைக்கான அடையாளம். உண்மைதான். ஆனால் நான் அதை செலுத்திடுறேன்ப்பா, எல்லாத்தையும் என்னுடைய கணக்கில் வச்சிரு, என்மேல் சுமத்தி விடு, நானே அதை செலுத்தி விடுகிறேன், அவனை நீ அங்கீகரித்துக்கொள். சகோதர சகோதரிகளே, எவ்வளவு அற்புதம் பாருங்க. அநேக தேவதாசர்கள் எல்லாம் இந்த பிலேமோனுக்கு எழுதின நிருபத்தை அற்புதமாய் வர்ணித்திருக்கிறார்கள். சிட்சிக்கப்பட வேண்டியவன் தரப்பிலே அந்த சிட்சையிலிருந்து அவனை தப்புவிப்பதற்காக ஒரு ஆவிக்குரியவன் படுகிற பிரயாசங்கள் நிருபத்திலே நாம் பார்க்க முடியும். தொடர்ந்து பார்க்கலாம். உமக்கு யாதொரு அநியாயம் செய்ததும் உம்மிடத்தில் கடன்பட்டதும் உண்டானால் அதை என் கணக்கிலே வைத்துக் கொள்ளும். பவுலாகிய நான் இதை என் சொந்த கையாலே எழுதினேன். கவனி பிலேமோன், ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நீ எனக்கு கடன்பட்டிருக்கிறாய் அல்லவா? நான் பிரசங்கித்த சுவிசேஷத்தினாலே நீ ரட்சிக்கப்பட்டிருக்கிறாய் என்பதால் நீயும் ஒரு வகையிலே எனக்கு கடனாளிதானே. எனவே தயவு செய்து என்னுடைய ரிக்வெஸ்டை ஏற்றுக்கொள். ஆம் சகோதரனே, கர்த்தருக்குள் உம்மாலே எனக்கு பிரயோஜனம் உண்டாகட்டும். கர்த்தருக்குள் என் உள்ளத்தை இளைப்பார பண்ணும். நான் சொல்லுகிறதிலும் அதிகமாய் செய்வீர் என்று அறிந்து இதற்கு நீர் இணங்குவீர் என்று நிச்சயித்து உமக்கு எழுதியிருக்கிறேன். மேலும் உங்கள் விண்ணப்பங்களினாலே
நான் உங்களுக்கு அனுக்கிரகிக்கப்படுவேன் என்று நம்பியிருக்கிறபடியால் நான் இருக்கும்படிக்கு ஓரிடத்தை எனக்காக ஆயத்தம் பண்ணும். கிறிஸ்து இயேசுவின் நிமித்தம் என்னோடே கூட காவலில் வைக்கப்பட்டிருக்கும் எப்பாப்பிராவும் என்னுடன் வேலையாட்களாகிய மார்க்குவும் அரிஸ்தர்க்கும் தேமாவும் லூக்காவும் உமக்கு வாழ்த்துதல் சொல்கிறார்கள். எப்பாப்பிரா, கவனிங்க, கொலோசேருக்கு எழுதின நிருபம், அதாவது கொலோசேயில் இருந்த சபைக்கு எழுதின நிருபம். அந்த சபையை ஸ்தாபித்தது எப்பாப்பிரா. அவன் இப்பொழுது பவுலோடு கூட சிறைச்சாலையில் இருக்கிறான். இப்பொழுது கொலோசேயில் இருக்கிற சபையை பிலேமோன் தான் பார்த்துக் கொள்கிறான். ஏனென்றால் அது அவனுடைய வீட்டிலேயே இருந்தது என்பதால். அதை நாம் எப்படி அறிந்து கொள்கிறோம்? 2வது வசனம். பிரியமுள்ள அப்பியாளுக்கும் எங்களுடன் போர்ச்சேவகனாகிய அர்க்கிப்புவுக்கும் உம்முடைய வீட்டிலே கூடி வருகிற சபைக்கும் எழுதுகிறதாவது. பிலேமோன் ஒரு தனவான். அவனுக்கு ஒரு பெரிய வீடு இருந்தது. அந்த வீட்டில் ஒரு பகுதியை ஆலயத்துக்காக கொடுத்திருந்தான். பைபிள்ல அநேகம் பேர் தங்களுக்கு இருந்த வீட்டை தேவனுடைய ஆலயமாக மாற்றிக்கொண்ட சந்தர்ப்பங்கள் நமக்கு தெரியும் அல்லவா? அதே போல பிலேமோனும், அந்த பிலேமோனுக்கு பவுல் எழுதுகிறான், இந்த ஒனேசீம் என்கின்ற பிலேமோனின் பணியாளன் செய்த குற்றத்துக்காக மன்னிக்காவிட்டால், பிலேமோன் நீ ஒருவேளை மன்னிக்காவிட்டால் அவன் சிட்சைக்கு ஆளாகி விடுவான். ஒருவேளை நீ மன்னிக்காவிட்டால் அவன் மீண்டும் சிறைச்சாலையில் அடைக்கப்படுவான். மன்னித்துவிடு என்று மன்றாடி இந்த ஒனேசீமை மறுபடியும் பிலேமோனிடத்திலேயே அனுப்பி வைத்து, இதோ இவ்விதத்திலே இந்த கடிதத்தை, அதாவது பிலேமோனுக்கு இந்த கடிதத்தை சேர்ப்பதற்காக ஒனேசீமிடத்திலே கொடுத்து அனுப்பியிருக்கலாம். இது பிலேமோனுக்கு எழுதின நிருபத்தினுடைய சாரம்சம். ஜாக்கிரதையாக இதை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் இன்னும் அநேக விஷயங்களை நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும். அந்நாட்களிலே ஏதென்ஸ் என்ற இடத்தில்தான் இருந்த 20,000 பேருக்கு, அதாவது குடும்பங்களுக்கு, சுமார் 4 லட்சம் பேர் அடிமைகளாக பணிவிடை செய்து கொண்டிருந்தார்களாம். 20,000 தனவான்களின் குடும்பத்தாருக்கு, நல்லா கவனிங்க, சுமார் 4 லட்சம் பேர் அடிமைகளாக இருந்திருக்காங்கன்னா யோசிச்சு பாருங்க. ஒவ்வொரு தனிநபருக்கும் 1 முதற்கொண்டு 200 அடிமைகள் வரைக்கும் பணியாட்களாய் இருந்தார்களாம். அவ்விதத்தில் அடிமைத்தனத்தால் நிறைந்திருந்த பகுதி அது. அப்படிப்பட்ட அடிமைகளில் ஒருவன்தான் ஒனேசீம். ஆனால் கிறிஸ்துவின் அன்பை பவுல் அந்த ஒனேசீமுக்கு கற்றுக் கொடுத்ததினாலே ஒனேசீம் ரட்சிக்கப்பட்டான். அடிமையாக இருந்தவன் இப்பொழுதோ குமாரனாகிவிட்டான். எவ்வளவு அற்புதமான சுவிசேஷ சத்தியம் இது பாருங்க. ஒரு காலத்திலே நாமும் அடிமைகள் தான், பாவத்துக்கு அடிமைகளாயிருந்தோம். ஆனால் கிறிஸ்துவை நம் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டதினாலே பாவத்துக்கு அடிமைகளாக, பாவத்திலே வீழ்ந்து கிடந்த நம்மை தேவன் என்ன செய்தார்? தம்முடைய வாரிசாக மாற்றிக்கொண்டார், தம்முடைய பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டார். அதைத்தான் பவுல் சொல்லுகிறான், இவனை உன் அடிமையாக பார்க்காதே, அவனை நீ உன் சகோதரனாக பார்க்க வேண்டும். ஏனென்றால் உன்னுடைய தந்தை இயேசு கிறிஸ்துவானால் இந்த ஒனேசீமுக்கும் தந்தை இயேசு கிறிஸ்துதான் என்றால் நீங்கள் அல்லது நாம் சகோதரர்கள். எனவே தயவு செய்து இவனை இனிமேல் அடிமை என்று எண்ணாதே, உன்னுடைய சகோதரனாய் எண்ணி நான் அனுப்பி வைக்கிற இந்த கடிதத்தை ஏற்றுக்கொண்டு நான் ஆசைப்படுவதற்கும் அதிகமாக நீ செய்வாய் என்று நான் நம்புகின்றேன். சமாதானத்தை இழந்து போயிருந்த 2 பேருக்கு மத்தியில் சமாதானத்தை கொண்டு வர செய்யும் பிரயாசம்தான் பவுல் எழுதின இந்த நிருபம். தேவன் மனிதனை சிருஷ்டித்தார். அந்த மனிதனோ பாவம் செய்து தேவனுடனான சமாதானத்தை இழந்து போனான். அப்படி சமாதானத்தை இழந்து போன மனுஷனோடு கூட தேவன் சமாதானப்படும்படியாக விரும்புகிறார். அந்த விருப்பத்தின் அடிப்படையிலே இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு அனுப்பி வைத்தார். தேவனுடனான சமாதானத்தை கெடுத்துவிட்டு தேவனுக்கு தூரமாகிவிட்ட பாவியான மனிதனை திரும்பவும் தேவனுக்கு நெருக்கமாய் சேர்க்க வேண்டும் என்பதுதான் இயேசு கிறிஸ்துவின் பிரயாசம். அதுதான் அன்போடே கூட அவர் செய்த பணிகள், பணிவிடைகள், பிராயச்சித்தம். அன்பு சகோதர சகோதரிகளே, நீ ஒருவேளை பாவத்துக்கு அடிமையாகி தேவனுக்கு தூரமாகி சமாதானத்தை இழந்து போய் வாழ்ந்து கொண்டிருப்பாய் என்றால் இயேசு கிறிஸ்து இதைத்தான் செய்கிறார். உனக்கும் தேவனுக்கும் மத்தியில் சமாதானத்தை அருளிச் செய்வதற்காக தாம் செய்ய வேண்டிய எல்லாவற்றையும் சிலுவையிலே செய்து முடித்தார். நீ செய்ய வேண்டியதென்ன? ஒனேசீமை போல உன் பாவத்தை அறிக்கை செய்து அதை விட்டு விலகி கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்வாய் என்றால் பிதாவோடு கூட சமாதானப்படுத்தப்படுவாய். ஒரு காலத்திலே பாவி, ஒரு காலத்திலே அடிமை. ஆனால் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதினாலே
அந்த அடிமை வாழ்க்கையிலிருந்து விடுதலை செய்யப்பட்டு தேவனுடைய பிள்ளையாக, தேவனுடைய குமாரர்களாக, குமாரத்திகளாக மேன்மையான பாக்கியத்தை பெற்றுக்கொள்வாய். அந்த பாக்கியத்தை தேவன் தாமே அருளிச் செய்வாராக. மகா பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த பிதாவே, இந்த நாளிலும் பிலேமோனுக்கு எழுதின நிருபத்தின் பின்னால் உள்ள உண்மைகள், சரித்திரங்கள், எவ்விதத்திலே அன்று வழிதப்பி போன ஒனேசீம் என்கின்ற ஒரு அடிமை பவுலின் ஊழியத்தின் மூலமாக ரட்சிக்கப்பட்டு ஒரு காலத்திலே துரோகம் இழைத்து அநியாயமாய் திருடி பிலேமோனுக்கு தூரமாகிவிட்ட ஒனேசீம் மறுபடியும் தன் எஜமானனோடு கூட சமாதானப்படும்படியாய், ஐக்கியத்தை உண்டாக்கிக் கொள்ளும்படியாய், இந்த வருத்தத்தை நீக்கி எப்படி இந்த நிருபத்தை எழுதினான் என்பதை ஆண்டவரே நாங்கள் விவரமாய் பார்த்திருக்கிறோம். ஒவ்வொரு நிருபத்துக்கு பின்னாலும் ஒவ்வொரு சரித்திரம், ஒவ்வொரு சாராம்சம், இவைகளை ஒரு காலத்தில் நாங்கள் அறியாமல் இருந்தோம். ஆனால் இப்பொழுது உம்முடைய மகா கிருபையினாலே கற்றுக்கொண்டு வருகிறோம். சமாதானத்தை, ஐக்கியத்தை கெடுக்கிறவர்கள் பெரியவர்கள் அல்லவே அல்ல. பவுல் எவ்வளவு அற்புதமாக இந்த நிருபத்தை எழுதியிருக்கிறான். ஆண்டவரே, கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்களை நாங்கள் இன்னும் கற்றுக்கொண்டு நித்திய காலமும் மோடு சமாதானத்தோடு உடனிருப்பவர்களோடு ஐக்கியத்தோடு இருக்கிற கிருபை அருளிச் செய்ய வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். எங்கள் முகவரி: கல்வரி, தபால் பெட்டி எண் 30, குக்கட்பள்ளி, ஹைதராபாத் 72.